நம்ம எல்லாருமே இப்போ சமீபத்தில் ஒரு பெண் குயினோட ஒரு காணொலியை பார்த்து அப்படி சிலாகிச்சிருக்கோம். அந்த பெண் குயின் என்ன சொல்ல வருது அப்படின்னா, எல்லா பெண் குயின்களுமே நீர் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி பயணம் பண்ணும். அதில் ஒரு பெண் குயின் மட்டும் அதுலேருந்து தவிர்த்து ஒரு மலை உச்சியை நோக்கி அது பயணம் பண்ணும். அது திரும்பி பார்க்கும். மற்ற பெண் குயின்கள் அது நீரை நோக்கி போகும்போதும் அது மனசலனம் இல்லாமல் அது ஒரு இலக்கு வச்சுருக்கும். அந்த மலை உச்சியை அடையணும், இல்லைன்னா அது ஒரு தனிப்பட்ட பாதையை நோக்கி அது பயணம் பண்ணும். அந்த பெண் குயின் இறந்து போயிடும். ஆனால் இன்றைக்கி மனிதர்கள் எல்லாருமே அந்த பெண் குயினை பார்த்து சந்தோஷப்படுறோம். ஓகே, ஒரு வித்தியாசமாக அது முயற்சி பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம சிலாகிக்கிறோம். மனிதர்களாகிய நாமளும் நமக்குன்னு ஒரு சில லட்சியங்கள் இருக்கும். நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும். அது மேலே நம்ம பிரியப்படுவோம், ஆசைப்படுவோம். எப்படியாவது இந்த லட்சியம் நிறைவேறிடாதா அப்படின்னு ஏக்கம் இருக்கும். ஆனால் அந்த லட்சியத்தை தான் நம்ம ஒதுக்கி மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு இந்த உலகம் பயணிக்கக்கூடிய ஒரு இடத்தை நோக்கியே, ஒரு பாதையை நோக்கியே நம்ம பயணிப்போம். நம்ம நண்பர்கள் எங்கே போகிறாங்களோ அதை நோக்கியே நம்ம பயணம் பண்ணுவோம். நம்முடைய உறவினர்கள் எப்படி வளர்ந்து வந்தாங்களோ அதே விதத்திலே நம்ம வளர்ந்து வரும். இப்படி அடுத்தவங்களுடைய பாதையை நோக்கியே தான் நம்ம பயணிக்கிறோமே தவிர, நாம் நம்மளுடைய இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கும் போது ஒரு பயம் வருது. என்ன ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது, ஒரு கூச்சம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த பெண்குயின் இறந்து போச்சு. ஆனால் ஒரு 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 பாடமாக அந்த பெண்குயினுடைய வாழ்க்கையை அமைஞ்சிருச்சு. நாமளும் நம்முடைய வாழ்க்கையில் சில இலக்குகள் இருக்கும். அந்த இலக்கு நோக்கி பயணிக்கும் போது நம்ம என்ன மாதிரி முடிவை எட்டுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த இலக்கை நம்ம அடையிறோமோ அடையலையோ அது ரெண்டாவது பட்சம். அந்த இலக்கை நோக்கி நம்ம முயற்சி பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாரும் போகிறாங்க அப்படின்னு அவங்க பாதியிலே நம்ம போகாமல், நமக்கு என்ன லட்சியம் இருக்குதோ, நம்ம எந்த விஷயத்த பண்ணால் நம்ம மனசு ஒரு திருப்திகரமாக அமையுமோ அந்த விஷயத்த நம்ம தயக்கம் இல்லாமல் துணிச்சலாக பண்ணணும். வாழ்த்துக்கள்.